அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இந்த வசனத்தின் மூலமாய் அப்போஸ்தலர் டி அலெக்ஸ் அவர்களை ரட்சித்து தன் வாலிப நாட்களிலே தன் வாழ்க்கையை முழுவதுமாய் கர்த்தருக்காக அர்ப்பணித்து தேவனுக்காக முழு நேரமாய் அவருடைய கனமான ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக தன் வாழ்க்கையை தொடங்கினார். தேவனுடைய வார்த்தையை உண்மையோடும் அன்போடும் போதித்து சபை மக்களை ஆவிக்குரிய பாதையில் வழிநடத்தி வருகிறார் அப்போஸ்தலர் டி அலெக்ஸ் அவர்கள். சத்துருவின் பிடியில் இருக்கிற ஜனங்களை இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையாக்கி கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தருடைய பாதையில் அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பதையே நல்ல பங்காய் தெரிந்து கொண்டு வனாந்திரத்தில் போய் ஜெபித்து கர்த்தர் சமூகத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர் அப்போஸ்தலர் டி அலெக்ஸ் அவர்கள். 1 கொரிந்தியர் 3:11 கர்த்தர் சொல்லுகிறதாவது, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொரு அஸ்திபாரத்தை ஒருவனும் போடக்கூடாது என்ற வசனத்தின்படி அரராத் வல்லமை ஊழியத்தை தேவன் சகோதரர் கரத்தில் கொடுத்து ஊழியத்தின் மூலமாய் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் ரோமர் 15:18 படியாக அப்போஸ்தலர் 19:11 படியாக வசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். படைமுயற்சி கூட்டங்கள் போன்ற அநேக ஊழியங்களை சகோதரர் டி அலெக்ஸ் அவர்கள் செய்து கொண்டிருந்த வேளையிலும் சொந்தமாக எந்த அடையாளமும் இல்லாமல் ஏங்கின போது நெகேமியா 2:17-18 வசனத்தின்படி, நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறது என்ற வசனத்தின்படி சென்னை பட்டணத்திலே குன்றத்தூர் என்ற பகுதியிலே 2018 கர்த்தர் நல்ல ஒரு இடத்தை கொடுத்தார். அதன் கட்டிட வேலைகள் நடந்த போதிலும் பல உபத்திரவங்கள், மிரட்டல்கள், மன உளைச்சல்கள், கட்டிடம் கட்ட வேண்டாம் என்ற சூழ்நிலை வந்தபோது யோபு 42:2 வசனத்தின்படி, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்ற வசனத்தின் மூலமாய் ஒரு தேவ ஊழியரின் அழைப்பு வந்து அவர் மூலமாய் பலப்படுத்தி அவரது ஆலோசனையின்படி 100 மணி நேர ஜெபம் ஏறெடுக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டினார். கர்த்தருடைய பெரிதான கிருபையால் 2019 வருடம் ஆகஸ்ட் 24 அரராத் ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹீலிங் சென்டர் திறப்பு விழாவின் போது பிற மத அமைப்புகளால் அநேக மிரட்டல்கள், அவமானங்கள் வந்தபோதும் கர்த்தர் சகோதரரை கைவிடவில்லை. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தர் அனைத்து தடைகளையும் உடைத்து கடந்த 6 வருட காலம் கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். இந்த ஊழியம் தேவனால் கட்டப்பட்ட ஊழியம். பல சவால்கள் வந்திருக்கலாம், சில நேரங்களில் கண்ணீரும் வந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் கைவிடவில்லை. 2026 சகோதரரின் தாயாரின் மறைவு மகனை ஆழ்ந்த துக்கத்தில் அழுத்தியது. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சபை சர்ச்சில் போய் அவங்க ஜெபிக்கும் போது, நான் சிறு வயதாக இருக்கும்போது எங்கள் அம்மாவுடைய சேலை பிடிச்சிட்டே போயிடுவேன். ஆல்டரில் உட்கார்ந்து அழுவாங்க. அம்மா அழுதவொடனே நம்ம அழுவோம், ஐயோ அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனை போல, என்னம்மா ஏம்மா அழுவுறீங்கம்மா. அம்மா அழகால நான் அழுதுருக்கிறேன். ஆனால் அந்த கண்ணீர், அந்த ஜபம் தான் அவங்க மத்தியில் ஒரு ஊழியனாய் நான் இருக்கிறேன். ஆனாலும் ஏசாயா 41:10 பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சகோதரரோடு இருந்தார். ஊழியத்தை உடைக்க எத்தனையோ பேர் எழும்பியும் ஊழியத்தை கட்டி எழுப்பினார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இடத்தில் பேசப்படும் வார்த்தைகள் எத்தனையோ உடைந்த உள்ளங்களை கட்டி எழுப்புகிறது. சாவின் விளிம்பில் இருக்கிறவர்கள், தற்கொலை எண்ணத்தில் இருக்கிறவர்களுக்கு கூட செய்தியின் மூலமாக கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். 7 என்பது பரிபூர்ணம். இந்த 7வது ஆண்டை காண செய்த கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. ஆதியாகமம் 49:22 யோசேப்பு கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்ற வசனத்தின்படி நமது ஹீலிங் சென்டர் இப்பொழுது வெஸ்ட் மாம்பலத்தில் தொடங்கியுள்ளது. அடுத்ததாக கோயம்புத்தூரில் தொடங்க உள்ளது. இன்னும் கர்த்தர் அநேக மாவட்டங்களிலும்
பல தேசங்களிலும் இந்த ஊழியங்களை அவருடைய நாமம் மகிமைக்காக அநேக ஆத்துமாக்களை கர்த்தருக்கு நேராக வழிநடத்த கிருபை செய்வாராக என்று அப்போஸ்டல் டி அலெக்ஸ் அவர்களை மனதார வாழ்த்துகிறோம். கர்த்தர் அப்போஸ்டல் டி அலெக்ஸ் அவர்களுக்கு வாக்கு பண்ணினபடியே அவரை 1000 மடங்கு பெருக பண்ணி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நமக்காக செய்த நன்மைகளை நினைத்து நாமும் ஒன்றுபட்டு எழுந்து கட்டுவோம். நமது ஊழியத்தை விசுவாசத்திலும் அன்பிலும் இன்னும் வலிமையாக கட்டுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வான வயது போல் ஆகிறது. ஆகையால் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. மறவாதே. ஆமென்.